8ஆம் வகுப்பு குழந்தைகளே வணக்கம். நாம் இன்று கணித பாடத்தில் வாழ்வியல் கணிதம் என்ற பகுதியிலிருந்து சில கணக்குகளை பார்க்க போகிறோம். திரையில் காண்பது உங்களுக்கு தெரியும். இந்த குறியீட்டின் பெயர் சதவீதம். ஆக நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு சதவீதத்தின் பயன்பாடுகள். நம்மளோட வாழ்க்கையில் சதவீதம் எங்கெல்லாம் பயன்படுது, அதை எப்படி பயன்படுத்தி நம்ம கணக்குகளுக்கு தீர்வு காண்பது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது பயிற்சி 4.1 கணக்கின் 6 எடுத்துக்கொள்வோம். அந்த கணக்கின் 6 என்னவென்றால், ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 2% இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% என்ன அல்லது 20%ஐ காண்க. குழந்தைகளே, இது சதவீத கணக்கு தான். ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணோட 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கொடுத்துட்டாங்க. அப்படின்னா முதல்ல அந்த எண் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிச்ச எண்ணோட 20% எவ்வளவு என்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இதை எவ்வாறு செய்வது என்பது பார்க்கலாம். முதல்ல ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஏன்னா அந்த எண்ணே நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அந்த எண்ணின் 75%. அப்போனா என்ன செய்யணும், ஒரு எண்ணு கொடுத்துட்டு அதோட சதவீதம் கேட்டாங்கன்னா நாம் பெருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த எண் எக்ஸ் தெரியும். அப்போ அதோட 75%னா இப்போ எக்ஸு பெருக்கல் 75%. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, அந்த எக்ஸு பெருக்கல் 75% என்பதை 75 கீழ் 100 சதவீதத்தை இவ்வாறு எழுதலாம், பின்னமாக எழுத முடியும். சதவீதம் என்பது என்றால் என்னென்னா 100க்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான். இப்போ 75%னா 100க்கு 75 என்று அர்த்தம். சரி, இப்போ எக்ஸ் பெருக்கல் 75 கீழ் 100 அப்படின்னு எழுதிட்டோம். சரி, இது ஒரு எண்ணோட 75%. அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த எண்ணின் 60% கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸு பெருக்கல் 60%. அதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸு பெருக்கல் 60 கீழ் 100. இப்போ அந்த எண்ணினுடைய 75%மும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 75% எவ்வளவுங்க, எக்ஸ் பெருக்கல் 75 கீழ் 100. 60% எவ்வளவுங்க, எக்ஸ் பெருக்கல் 60 கீழ் 100. அந்த எண் நமக்கு தெரியாததுனால நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். சரி, இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா என்ன, கழிக்கணும்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 82.5. அதாவது கழித்து வர விடையை அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ வித்தியாசத்தை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். எக்ஸ் பெருக்கல் 75 கீழ் 100 கழித்தல் எக்ஸ் பெருக்கல் 60 கீழ் 100. அதாவது இந்த எண்ணிலிருந்து இந்த எண்ணை கழித்தோம்னா இந்த ரெண்டு வித்தியாசம்தான் 82.5. இப்படி எழுதிக்கணும் நம்ம. சரி, இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த ரெண்டு எண்களிலிருந்துமே பாருங்கள், இதிலிருந்தும் நான் எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துக்கிறேன். எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டா என்ன ஆகிடுன்னு பாருங்கள். எக்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் உள்ளே யார் இருப்பா, 75 கீழ் 100 கழித்தல் 60 கீழ் 100. இப்போ இது ரெண்டையும் நான் கழிக்க போகிறேன். இந்த ரெண்டினுடைய பகுதி ஒரே மாதிரி இருக்கிறனால நான் தொகுதிகளை மட்டும் கழிச்சுக்கிறேன். அப்போ தொகுதிகளை மட்டும் கழித்தா என்ன வரும், 75ல் 60 போயிட்டுதுன்னா 15. அப்போ இந்த 200க்கும் பொதுவாக ஒரு 100 போட்டுருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு இந்த 100லேருந்து 100 கழித்து 0ன்னு போட்டுறாதீங்க. பின்னங்கள் கழித்தல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரெண்டு பகுதிக்கு பொதுவாக ஒரு பகுதி, தொகுதியை மட்டும் கழிச்சிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் தேட வேணாம், என்னடா 2x இருக்குது, 1 தான் இருக்குது, இன்னொன்று காணான்னு தேடிட்டு இருக்க வேணாம். இந்த 2xக்கும் பொதுவாகத்தான் நான் ஒரு பொது உறுப்பை வெளியே எடுத்திருக்கேன். இயற்கணிதத்தில் நம்ம படிச்சிருப்போம், பொது உறுப்பை வெளியே எடுத்து காரணிப்படுத்துதல் அந்த மாதிரி இடங்களில். இப்போ இந்த 2xக்கு ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துட்டேன். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பின்னங்களையும் கழித்து எனக்கு 15 கீழ் 100 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன வேணும், நமக்கு எக்ஸ் தானே வேணும். அந்த எண் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த பெருக்கலாக இருக்கக்கூடிய இந்த 15 கீழ் 100 அப்படியே வலது பக்கம் கொண்டு போயிருங்க. இது 2 முறைகளில் நாம் செய்யலாம். முதல்ல இதை வகுத்தலாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தலைகளாக போட்டு பெருக்கலாம். இல்லை நேரடியாகவே இங்கு வகுத்தலில் இருக்கக்கூடிய 100 இங்கே பெருக்கலாகவும், இங்கே மேல் தொகுதியில் இருக்கக்கூடிய 15 இந்த பக்கம் வரும் பொழுது பகுதியாகவும் மாற்றிக்கொள்ளலாம். பாருங்கள், நான் அப்படி தான் மாற்றிருக்கேன். எக்ஸு சமம், இது அப்படியே இங்கே கீழே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இந்த 82.5 அப்படியே இருக்குது. பெருக்கல் இந்த வகுத்தலாக இருக்கிற 100 தொகுதிக்கு போயிடுச்சு. இங்கே பெருக்கலாக இருக்கிற 15 கீழே வந்துருச்சு. இப்போ இந்த 82.5 100ஆல் பெருக்கினா என்ன வரும், 8250. அதாவது 2 ஸ்தானம் இந்த புள்ளி நகர்ந்துருச்சு. ஸோ 8250 வகுத்தல் 15.
8250 15ஆல் நம்ம தனியாக வகுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 550ன்னு கிடைக்கும். 8250ல் எத்தனை 15 இருக்குன்னா 550 15கள் இருக்கிறது. ஆகவே அந்த எண் நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த எண் எது? 550. சரி, இப்போ இந்த எண்ணுக்கு 20% எவ்வளோன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அந்த எண்ணின் 20% என்ன பண்ணணும்? எப்பவுமே அந்த எண்ணை போட்டுட்டு பெருக்கல் 20%. அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும். 20% என்னன்னு எழுதிக்கலாம்? 20/100ன்னு எழுதிக்கலாம். 550 பெருக்கல் 20/100. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 20க்கும் 100க்கும் நான் சுருக்க முடியும். 20ஐயும் 100ஐயும் 20ஆ வாய்ப்பாட்டிலே சுருக்கலாம். 20ல் ஒரு 20 இருக்குது, 100ல் 5 20 இருக்குது. பாருங்கள், 5ன்னு கீழே போட்டிருப்போம். அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? இது அப்படியே எழுதிட்டு 550/5. இப்போ 550 5ஆல் வகுத்தா உங்களுக்கு தெரியும். 5 11 55. அந்த ஒரு 0 அப்படியே போட்டிங்கன்னா 110 என்று வரும். ஆகவே அந்த எண் வந்து நமக்கு 110. நன்றி குழந்தைகளே.